வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஓம் சிவாய நமக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது முதல்ல எடுத்ததுமே சொல்லிட்டேன். சிவராத்திரிக்கான ஸ்பெஷல் இது தான் பார்க்க போகிறோம். அதாவது சிவன் கோவிலெலாம் 4 கால பூஜைகள் நடக்கும். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன். அந்த 4 கால பூஜைக்கும் 4 விதவிதமாக நம்ம பண்ண போகிறது ஒன்று தான் பண்ணுறோம். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிரசாதங்கள்லாம் பண்ணுவோம். அதில் முக்கியமான பிரசாதங்கள்லாம் மட்டும் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். நம்ம 4 கால பூஜை பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது நடக்காத காரியம். ஸோ அட்லீஸ்ட் இந்த பிரசாதங்களில் ஏதாவது ஒரு சிலது பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் கேட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இதை பற்றி பார்த்துட்டே பாக்கி நிறைய கதைகள் நிறைய வச்சுருக்கேன். அதை பற்றிலாமும் பேசலாம் கண்டிப்பாக. ஸோ முதல் கால பூஜை அப்படிங்கிறது வந்து சாயங்காலம் ஒரு 6:30 மணி 7 மணி கிட்ட பண்ணுவாள். அந்த இதில் வந்துட்டு பிரம்மா வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறதா ஐதீகம். அந்த காலத்தில் வந்துட்டு முதல்ல பஞ்சகவ்யத்தினால சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாள். பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒரே பசுமாட்டிலேருந்து எடுத்த பால், அதுலேருந்து குத்தின தயிர், அதுலேருந்தே எடுத்த வெண்ணெய், அதுலேருந்தே எடுத்த நெய், அதுக்கப்புறமா அந்த மாட்டோட கோமூத்திரம் அண்ட் சாணம் இது எல்லாத்தையும் கலந்து சிவனுக்கு வந்து முதல்ல பஞ்சகவ்ய அபிஷேகம் தான் பண்ணுவாள். அதுக்கப்புறமா பாக்கி எல்லாமே ஒரு இதில் பால், தயிர், தேன், அந்த பஞ்சாமிர்தம் அதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுலாம் நடக்கும். முதல் கால பூஜை பிரம்மா பண்ணுறப்பையும். ஸோ அந்த காலத்துக்கு என்ன முதல்ல நிவேத்தியம் எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சுண்டலும் இந்த மாதிரி பயத்தம்பருப்பு சேர்ந்த பொங்கலும் நைவேத்தியம் பண்ணுவாள். நம்ம இன்றைக்கி இந்த பொங்கல் இது பண்ணியிருக்கோம். இது என்னன்னு கேட்டேன்னா 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு போட்டு ஒரு 1:4 அப்படின்ற ரேஷியோவில் அரிசிக்கு 4 கப்பு, பருப்புக்கு தனியாக ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இதை வேக விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன குழச்சலாக நல்லா எப்படி வெந்திருக்குன்னு தெரியும். உருவமே இல்லாத இந்தளவுக்கு நல்ல குழச்சலாக ஆகிடணும். அது சொல்கிற மாதிரி பச்சரிசி அண்ட் பயத்தம்பருப்பு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பயத்தம்பருப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதான் அளவு. அதை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக சூடானதும் நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு 1:4 ரேஷியோவில் தண்ணி வச்சுருங்க. பொங்கலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூனே போடலாம். உப்பு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே போட்டு அதை கொதிக்க வைக்க மாட்டேன். ஸோ அதனால் இப்போ போட்டு இதை கொதிக்க வைக்கிறேன். நிறைய பேர் சாதம் வெடிக்கிறதே உப்பு போடுவேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். நம்மளோட கூட இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் ட்ராவல் பண்ணுறா. அவளோட பசு நெய்யை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நிறைய இது பண்ண போகிறோம். இந்த நெய்யில் வந்து இன்றைக்கி பொங்கல் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். நிறைய பேர் இப்போது ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் வாங்கிட்டு கேள்றது தெரியுது. ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப மணமாக இருக்குது அவளோட ப்ராடக்ட் எல்லாமே. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். பொங்கல் பண்ண தெரியாதவா இல்லை,
இன்றைக்கி இது சுவாமியோட இதில் வரிசையில் வருதுன்றதுனால இதை எடுத்துட்டுருக்கேன். நிறைய பேர் பொங்கல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நினைக்க வேண்டாம். சுவாமி பிரசாதம் முதல் காலத்துக்கு உண்டானது, அதனால் இது நம்ம எடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி மிளகு 1 டீஸ்பூன் போடுறேன், சீரகம் 1 டீஸ்பூன், அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன், இது ஒரு 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி. இது பண்ணி வச்சுருப்பேன், இதை இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, ஸோ முதல் காலத்துக்கான நைவேத்தியம் வெண்பொங்கல் தயாராகிடுது. பிரம்மாவோட பூஜைக்கு பண்ணுற நைவேத்தியம் இது. அதாவது 2வது காலம் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியுமே வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஐதீகம். 3வது காலம் எல்லா தேவர்களும் வந்து பூஜை பண்ணுற மாதிரி அர்த்தம். 4வது காலம் அம்பாளே வந்து பூஜை பண்ணி, அதாவது பிரளய காலம் முடிஞ்சு அப்படியே திருப்பி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பகவானை நோக்கி அவர் தியானம் பண்ணி, சிவனை நோக்கி அவர் தியானம் பண்ணி திருப்பி சிருஷ்டிக்கான இது ஆரம்பிக்கிறார். அப்படின்றதுல வந்து 4வது கால பூஜை அம்பாள் பண்ணுறா அந்த இதில். ஸோ வரிசையாக 4 கால பூஜை நடக்கும். பார்க்க போனெல்லாம் சில இதில் வந்து நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவா. சிவராத்திரி அன்றைக்கும் பூஜை, அடுத்த நாளைக்கும் பூஜை எல்லாமும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த 4 கால பூஜை தான். 4 கால பூஜையும் நம்ம இந்த மாதிரி இந்த 4 நைவேத்தியங்களோட நம்ம சிறப்பாக இது பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியத்தை இன்றைக்கி சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் அனுகிரகத்தை இது பண்ணிக்கலாம். ஸோ இது தயாராகிடுது. வெண்பொங்கல் தளன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தண்ணி விட்டேன்னா தான் இவ்வளோ குழச்சலாக வரும். நாழி ஆனாலும் இது வந்து அப்படியே உதிரியாக ஆகாத, மென்னடைக்காமல் நல்ல ஜோராக இருக்கும். இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஸோ ஜோரான வெண்பொங்கல் தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் காலத்துக்கான நைவேத்தியம் பார்த்துட்டோம், வெண்பொங்கல். அது பிரம்மா பூஜை பண்ண வாக்கு இதுன்னு சொன்னேன், காலம்னு சொன்னேன். அந்த காலத்தில் வந்து நல்லெண்ணெயாலையும் சுவாமிக்கு வந்து முதல்ல தைல அபிஷேகம் பண்ணணுன்றது இது. ஸோ நல்லெண்ணெயால் தைல அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பாக்கி அபிஷேகம்லாம் பண்ணுவாள். 2வது காலம் இதில் வந்துட்டு மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியுமே வந்து பூஜை பண்ணுறா. லக்ஷ்மி நேராக வராளான்னு கேட்டேன்னா, மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட இடது பாகத்தில் தானே இருக்கா, ஹிருதயத்துலேயே அவள் இருக்கிறதே, அவளோட சேர்ந்து வந்து அவர் அந்த பூஜையை பண்ணுறார். மகாவிஷ்ணு வந்து பார்க்கடல்லேருந்து வந்து அவருக்கு சிவனுக்கு பூஜை பண்ணுறார். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பால் பாயசம் இந்த மாதிரி கல்கண்டு பொங்கல், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி இனிப்பான நிறையா விஷயங்கள் வந்து பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள். நிறைய பாயசம் இருக்கும், சக்கரை பொங்கலும் இருக்கும், கல்கண்டு பொங்கலும் இருக்கும். அது மாதிரி நிறைய இனிப்பான, அவர் எப்பயுமே வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர்னா, விஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அதே மாதிரி நம்ம சிவன் கோயிலில் பார்த்தேன்னா ஒன்றும் நிறைய விதவிதமாக பிரசாதங்கள் இருக்காது. விஷ்ணு கோயிலில் அவர் ரசித்து பிரசாதங்களை நமக்கோசரம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதே அவர் பண்ணின பூஜை காலத்தில் இந்த மாதிரி கல்கண்டு பொங்கல் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த கல்கண்டு பொங்கல் இது நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டேன்னா, சம பங்கு பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் சம பங்கு. இப்போது 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன்னா 1/2 கப்பு பயத்தம்பருப்பு. நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துப்போம். இதுக்கு அரை கப்பாக எடுத்துட்டுருக்கேன் நான். அப்படி தான் ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும்னு சொன்னால், அதை வந்து இப்போது 1 கப்பு, அதாவது 1/2 கப்பு பச்சரிசி 1/2 கப்பு பயத்தம்பருப்பு 1 கப்பு எடுத்துனோன்னா, அதுக்கு 2 கப்பு பால் 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நல்லா குழச்சலாக வெடிச்சுட்டு வெளியில் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் பால் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாக எடுத்து பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கே. டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவையாக இருந்தது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1/2 கப் அரிசி எடுத்துட்டேன், 1/2 கப் பயத்தம்பருப்பு எடுத்துட்டேன். அதுக்கு அதே கப்பால் 2 கப் பால் விட்டேன், 2 கப் தண்ணி விட்டேன். அதே இப்போது இன்னொரு 1/2 லிட்டர் பால் விட்டேன். டோட்டலாக எனக்கு ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பால் செலவாயிருக்கு.
ஸோ இது ஜோராக இது கெட்டியாகிடுத்து. இந்த ஸ்டேஜில் அந்த ரைஸ் குக்கர் கப்பாலே 2 கப் கிட்டக்க இந்த கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்ன ஒரு பெரிய அதிசயமானதுன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அமிர்தம் கடையறதுக்கோசரம் தேவர்களும் அசுரர்களும் முயற்சி பண்ணுறா. அப்போது அதாவது மேருமலையை போட்டு வாசுகி பாம்பை மத்தாக்கி அதை கடையர்த்தி தலைபாகத்தில் வந்து தேவர்கள்லாம் இருக்கா, வால் பாகத்தில் அசுரர்கள்லாம் இருக்கா. அப்போது அது கடைய விஷம் அது கக்கிறது அந்த வாசுகி பாம்பு. அந்த ஆலகால விஷத்தை வந்து என்ன பண்ணுறது, இவ எல்லோரும் பயந்து போய் ஓடி போய்ட்றான் அங்கேருந்து அதை போட்டுட்டு. அப்போ மகாவிஷ்ணுகிட்டே போய் கேட்குறா. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், இது நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லோரும் சிவபெருமான்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறது. இவா தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்பா, எங்களெல்லாம் காப்பாற்றுங்கோ, இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த ஆலகால விஷத்தை எடுத்து முழுங்கிடுறார். முழுங்கினதும் அதை அம்பாள் வந்து தொண்டையை அப்படியே பிடிச்சிடுறா. அது சிவன் வந்து நல்ல கலராக இருப்பார். அது விஷ்ணு அவருக்கு நேர் ஆப்போசிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்களேன். அது மாதிரி அவர் கலராக இருக்கிறதுக்கும் அதுக்கும் அப்படியே கழுத்தில் மட்டும் அது விஷம் தங்கின இடம் நீளமாக ஆயிடுறது. அதனால தான் அவருக்கு நீலகண்டர் அப்படின்ற பேருமே வந்தது. ஸோ இது நடந்த அன்றைக்கி வந்து அவர் அந்த விஷம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அன்றைக்கி ராத்திரி வரைக்கும் அவரை தூங்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வைத்தியர்லாம் சொன்னதுனால தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பூஜை பண்ணி அவர் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக இவாழாமல் முழிச்சுட்டு இருந்து அவரையும் முழிக்க வச்சுருக்கா. ஸோ அந்த நாள் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்கிறா. ஸோ எதுவாக இருந்தால் எல்லா இதுவுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சிவராத்திரியை வந்து பற்றின கதைகள் அது வந்து உருவானத்துக்கு உண்டான காரண காரியங்கள் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ இது கல்கண்டு சாதம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாட்டும், ஏன்னா கல்கண்டு போட்டதும் இது நீத்துக்கும். ஸோ கொஞ்சம் கல்கண்டோட கூட கெட்டியாட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுத்துது. இதெல்லாம் பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்புனால தான் ஈக்குவல் அமௌண்ட் பைத்தம்பருப்புனால தான் இந்த கலருக்கு இது ஒரு லைட் எல்லோ கலருக்கு மாறி இருக்குது பாருங்க. பாலோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால வேறு கலருக்கு மாறி இருக்கலாம். பட் இது வந்து இந்த கலருக்கு மாறி இருக்கிறதுக்கு பைத்தம்பருப்பு இருந்ததுனால தான். பார்த்திங்கன்னா இது ஜோராக ரெடியாக கெட்டியாக எடுத்து ஆற இன்னுமே கெட்டியாகிடும். இது ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நெய் விடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருணும். 10 முந்திரி, அதே மாதிரி ஆப்ஷனல் இது 10 பாதாம், ஒரு ஹேண்ட்ஃபுல் திராட்சைப்பழம். நெய்யோடலாம் சேர்ந்து கொஞ்சம் இந்த பொங்கல் கொதிக்கட்டும். நல்லா உள்ளே அப்சார்ப் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும். ஸோ இது ஒரு கதை ஆகிடுத்து. இன்னும் 2 கதை வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நிச்சயமாக அடுத்த பிரசாதம் பண்ணிவிட்டு அந்த கதையை சொல்கிறேன். நம்ம விட்டு அந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நடத்துது. ஜோராக ரெடி ஆகிடுத்து. மேலே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அடுப்பு அணைச்சிட்டு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ். இதில் ஃபைனலாக சுவாமி நைவேத்தியம் நான் 2 குங்குமப்பூ போடுறேன். இருக்கிறவா போடுங்கோ, இல்லாதவா அதை பற்றி கவலை கிடையாது. பச்சை கற்பூரம் மெயின் நைவேத்தியத்துக்கு வைக்கிறச்சு, அது நிச்சயமாக போட்டுருங்கோ. மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சுவாமிகிட்ட வச்சுருங்க. ஸோ 2ஆம் கால பூஜைக்கான கல்கண்டு பொங்கல் தயாராகிடுத்து. நிச்சயமாக எல்லோரும் இதை பண்ணி பார்த்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த நைவேத்தியம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3ஆவது கால இதுக்கு வந்துட்டோம். 3ஆவது காலம் வந்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணினதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறா, ஒரு சில பேர் அம்பாள் பண்ணினதுன்னு சொல்கிறா. யார் பண்ணினதாக இருந்தாலும் நமக்கு அம்பாளோட அனுகிரகம் சிவனோட அனுகிரகமும் கண்டிப்பாக தேவை. இந்த காலத்துக்கான
பூஜையோட இது நைவேத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா எல்லா வகையான கலந்த சாதம் எல்லாம் பண்ணி பக்ஷணங்கள்லாம் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த காலத்தில் வந்து லிங்கோத்பவராக அவர் காட்சி அளிக்கிறதா சொல்லியிருக்கார் நிறைய பேர் பெரிவாள்லாம். லிங்கோத்பவரோட கதையை நமக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து மெயினாக நம்ம நைவேத்தியம் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணினாலுமே எள்ளு சாதமும் தேங்காய் சாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கலந்த சாதமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா நான் முன்னாடி கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பிரதோஷ காலத்தில் பார்த்தேன்னா சிவனுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணினோன்னா அந்த இதில், அதாவது யாருக்காவது மனசில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பயங்கள், ஏதோ ஒரு கலக்கம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் போக்கக்கூடிய இதுவான் தேங்காய் சாதத்தோட இது. பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. பிரதோஷ காலத்தில் தான் அவர் எப்பயுமே அவரோட ஒய்ஃபோட கூட ஜாலியாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற வேலை. ஸோ நம்ம வந்துட்டு இந்த காலத்துக்கு மெயினான அந்த எள்ளு சாதமும் தேங்காய் சாதமும் தான் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம், நிறைய தடவை எல்லாரும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த காலத்துக்கான பிரசாதம் இது அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது லிங்கோத்பவரோட கதையை இந்த சாதமெல்லாம் கலந்துட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பெள்ளு எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ எள்ளு நல்லா பொரிஞ்சு வெடிச்சுடுத்து இது தனியாக எடுத்துக்கலாம். எள்ளு எவ்வளோ எடுத்துட்டேளோ ஈக்குவல் அமௌண்ட் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 மிளகாத்தூள் போட்டுருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்துருங்க. வறுத்துட்டு இது பல்ஸ் ஆறுன அப்புறமா பல்சஸ் கொடுத்து அரைச்சேன்னா, அதாவது ஃபுல்லாக கிர்ன்னு அரைச்சேன்னா இந்த எள்ளில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஒரு மாதிரி மூட்டை கட்டினிடும். ஸோ பல்சஸ் கொடுத்து பவுடர் பண்ணிடலாம், அழகாக சாதத்தில் உதுத்து நம்ம பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பச்சரிசி சாதம் வெடித்து வச்சுருக்கேன். 1:3 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி விட்டு கொஞ்சம் உதிரியாக வெடித்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளையாக போட்ட இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். அரைகுறையாக வறுத்துட்டு போட்டுறாதீங்க. சொல்லவே சொல்லுவாள், அதாவது ருத்ரம் சமக்கம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சமக்கமில் வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது நமக்கு கேட்க தெரியாதுங்கிறதுனால பகவானே அதை இது பண்ணி வச்சுருக்கார். நமக்கு என்ன வேணும் நமக்கே கேட்க தெரியாதுங்கிறது, அதனால தான் சமக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். ஸோ இந்த அளவுக்கு செவக்க வறுத்துருங்க. இதையும் எள்ளோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஆறிட்டு வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோடுது. 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 5-6, 2 மிளகா வத்தல், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகா 1, இஞ்சி ஒரு சின்ன பீஸ், தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறது 1 மூடிக்கிட்ட போட்டுருங்க. நம்ம எடுத்துக்க போகிற அளவுக்கு ஒரு தேங்காய் ஒரு 1/2 தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போடுறேன், இது ஆப்ஷனல். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அந்த தேங்காய் வந்து ட்ரை ஆகாத கொஞ்சம் மாய்ஸ்சரோடு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு தானே வழியே வேறு எதுக்கும் இல்லை. இது தயாராகிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். பச்சையாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. ஸோ ஜோரான தேங்காய் சாதம் இந்த வேளைக்கான இதுக்கு தயாராகிடுது. ஸோ நான் உங்களுக்கு லிங்கோத்பவரோட கதையை சொல்லிடுறேன். ஒரு முறை வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து ரொம்ப நம்மளில் யார் பெரியவா அப்படின்ற ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டுருக்குமா. அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி ரூபமாக ஒரு நடுப்புற வந்து லிங்கோத்பவராக சிவன் தோன்றுவாராம்.
அப்போது வந்து என்னுடைய அடியை யார் கண்டுபிடிக்கிறாளோ, முடியை யார் கண்டுபிடிக்கிறாளோ, அடி முடி இது பண்ணுற மாதிரி நல்ல ஒசந்து இருப்பார் அவர். யார் கண்டுபிடிக்கிறாளோ அவள் தான் பெரியவான்றது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்போது வந்து பிரம்மா வந்து நான் தலையை கண்டுபிடிக்கிறேன், முடியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை நோக்கி போயின்ட்டுருப்பார். விஷ்ணு வந்து நான் உங்களோட பாதத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை குடஞ்சு அவர் திருப்பியும் எப்படி வராக அவதாரத்தில் எப்படி பூமியை குடஞ்சுன்னு போனாரோ அதே மாதிரி திருப்பியும் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சுன்னு போவாராம் பாதத்தை தேடிண்டு. 2 பேரும் பல ஆயிரம் வருஷங்கள் தேடிண்டு போயின்ட்டுருப்பா, யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. அப்போது மேலேருந்து ஒரு தாழம்பூ ஒன்று கீழே விழுந்துன்னு இருக்குமா. அந்த தாழம்பூவை பார்த்த கையோட பிரம்மா கேட்பாரா, நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவனுடைய தலையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவர் தாழம்பூ சொல்லுமா. அப்போது அவர் சொல்லுவாராம், சரி நீ எனக்கோசரம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரும் கீழே போவோம், போயிட்டு சிவன் கிட்டக்க நான் அவருடைய முடியை பார்த்துட்டேன், அதுலேருந்து தான் நான் ஒன்று எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படி சொல்லுவாராம். சரி அதுக்கு என்ன நான் சொல்லிடுறேன், நீ எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கேன்னு, நானுமே சில 100 வருஷங்களாக மேலேருந்து விழுந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுமா அந்த தாழம்பு. சரி நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுவேன். அதே சமயத்தில் மகாவிஷ்ணுவும் திரும்பி வந்துடுவேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் இதிலேருந்து முடியலன்றதை தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். மகாவிஷ்ணு வந்துட்டு உங்களுடைய பாதத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல, அடியை கண்டுபிடிக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து தோற்று போயிட்டேன்னு சொல்லிவிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுவார். அப்போ பிரம்மா வந்துட்டு இல்லை நான் உங்களோட முடியை கண்டுபிடிச்சிட்டேன், அதுலேருந்து தான் இந்த தாழம்பூவை எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது சிவன் சொல்லுவாராம், நீ போய் சொல்லிட்ட, தாழம்பூ வந்து என்னோட தலையிலேருந்து விழுந்து சில 100 வருஷங்களாக அது கீழே வந்துட்டுருக்கு, நீ அதை எடுத்துன்னு வந்துட்டு நீ போய் சொல்லிட்ட, அதனால் இவர் தான் அதில் பெரியவருங்கிறது நிஜமான உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததில் இன்றைக்கும் பார்த்தேன்னா திருவாரூர் சைடில் ஒரே ஒரு கோவில் பிரம்மாக்குன்னு கோவில் இருக்குது, உனக்குன்னு தனியாக கோவில் இருக்காது, என்னுடைய கோவில்லே உனக்கு ஒரு சன்னதி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறமா தான் அது மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் தாழம்பு வந்து அவர் என்ன சபிச்சுடுவார்னா, இனிமே என்னுடைய பூஜைகளில் நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிடுவார். மகாவிஷ்ணு பூஜை பண்ணுற காலத்தில் மட்டும் தாழம்பூவை சப்போர்ட் பண்ணி 2வது காலத்தில் தாழம்பூவால் பூஜை பண்ணுவாள். ஏன்னா அவர் வந்து தாழம்பூக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு காலத்தில் சிவனுக்கு தாழம்பூ வச்சு பூஜை பண்ணுவாள் அப்படின்னு சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது 3வது காலத்துக்கான லிங்கோத்பவருக்கான கதை. இது லிங்கோத்பவர் தான் நம்ம பார்க்குறது, அதாவது அண்ணாமலையார் கோவிலில் அவர் லிங்கோத்பவராக தான் இருந்துட்டுருக்கார். ஏன்னா நெருப்பு வடிவம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையார் வந்து நெருப்பு வடிவமாக இருக்கிறவர் தான். ஸோ இந்த கதையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்காத்து குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் சாதம் ரெடி. அடுத்தது எள்ளு சாதம் பார்க்கலாம். எள்ளு சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருங்கோ. நம்ம வறுத்தது பொடி பண்ணின்னு வந்தாச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகாவத்தல் பொடி பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். ஏற்கனவே நம்மளே அதில் உளுத்தம்பருப்பு தான் பொடி பண்ணியிருக்கோம், அதனால் இது போடும். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறதுனால ஒரு 5-6 முந்திரி பருப்பு போடுங்க. கருவேப்பிலை அடுப்பு அணைச்சிடுறேன். சாதத்தை போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த பொடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 3 அதுவே அவ்வளோதான் இருக்குது. கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கருப்பெள்ளில் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பேன். தாராளமாக நீங்கள் கருப்பெள்ளில் பண்ணிக்கலாம். வெள்ளெல்லில் பண்ணுறீங்களா கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருக்கும், கருப்பெள்ளில் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அவ்வளோதானே வழியே வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எது சௌரியமோ, உங்கள்கிட்ட எது இருக்கோ, எது கிடைக்குமோ அதை வச்சு பண்ணலாம். ஸோ இப்படி தொட்டு பாருங்கோ. எண்ணெய் ஒட்டித்துனா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் ஒட்டலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சையாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சரியாக விட்டுருக்கோம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இது தேவை, அது விட்டுருக்கோம். இது சரியாக இருக்கும்.
ஸோ லிங்கோத்பவருக்கான பிரசாதம் தயாராகிடுது. அதாவது தேங்காய் சாதம் வந்து ஜென்ரலாகவே சொல்கிறா பிரதோஷ காலங்களில் வந்து சிவனுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு. அதில் இந்த எள்ளு சாதமும் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னா, ஸோ நம்ம இந்த வேளைக்கு 2 கலந்த சாதம் பண்ணியிருக்கோம். இதோடு கூட பாயசம் இல்லாமல் பண்ணுவாள். இந்த 3வது காலம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு ரொம்ப எந்த காலம்தான் விசேஷம் இல்லைங்கிறா, எல்லா 4 காலமுமே ரொம்ப விசேஷம்தான். ஸோ அதனால் ஏன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால இதில் இந்த காலம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறா. யாருக்கெல்லாம் முடியுமோ பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா போய் தரிசனம் பண்ண முடிஞ்சவா பண்ணுங்க கண்டிப்பாக. அடுத்தது நம்ம 4வது காலத்துக்கான பிரசாதம் பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுது. ஸோ இப்போது நம்ம 4வது கால பூஜைக்கான பிரசாதம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு இப்படி தோலை உரிச்சல்னா வந்துடும். நான் ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக பால், அதில் பனங்கல்கண்டு, அதில் வந்து குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பாதாமெல்லாம் அரைச்சி விட்டு அது ஒரு நிவேத்தியம். பால் மெயினாக இருக்கணும். 2வது சக்கரவள்ளி கிழங்கு ஏதான ஒரு இதில் நம்ம சேர்த்துக்கணும். வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அல்வாவாக பண்ணி இன்றைக்கி வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. மிக்சியில் இது மாதிரி வெந்தது தான், இதை அப்படியே போட்டுக்கோங்க. என்ன இந்த சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1.5 பங்கு கிட்ட ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நாட்டு சக்கரை நான் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணின்னு வந்துட்டு நம்ம அல்வாவாக கிளறலாம். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நெய், பாதாம், முந்திரி 2 வச்சுருக்கேன். உங்களுடைய சௌரியம், உங்களுக்கு வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. அதாவது சிவபூஜை பண்ணுறவா எல்லோரும் வந்து இந்த நாளில் அதாவது ராத்திரி வேளையில் எங்கள் தாத்தாலாம் பண்ணுவா, சித்தப்பா இருந்த வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவளாம் வந்து பூஜை முடிகிற வரைக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டா. இந்த சாதம்லாம் நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நம்மளும் சாப்பிடலாம், நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் நம்ம சாப்பிடாது இருக்கணும். சிவராத்திரி விரதம் இருக்கிறவாலாம் சாதம் சாப்பிட மாட்டா, அது நிஜம்தான். ஆனால் சுவாமி பிரசாதம் அப்படிங்கிறச்சே நம்ம அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். எப்படி இதுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு சாதம் சாப்பிட மாட்டோமோ அது மாதிரி சிவராத்திரிக்கும் வந்து ஜென்ரலாக சாதம் சாப்பிட மாட்டோம் எல்லோரும். ஸோ இது வறுத்து எடுத்துட்டோம். இதெல்லாம் ஜோராக அரைச்சாச்சு. இதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். சில துண்டங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்டியால் இப்படி நல்லா மசிச்சு விட்டேன்னா மசிஞ்சிரும். அதை குக்கரில் வச்சு வேக விடுறச்சு நல்லா மசிஞ்சு தான் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லா ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு நமக்கு வந்து ஈஸியாக நெய் வந்து ஒரு 100 கிராம் கிட்டேயாக தேவையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய கோவில் கிடையாது, சஹஸ்ரலிங்கத்துக்கு நிறைய கோவில் கிடையாது, ஒரு சில கோவில் தான் இருந்துருக்கு. அது நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. இந்த சஹஸ்ரலிங்கமாக சிவபெருமான் எப்படி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தடவை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராவணனோட வைஃப் மண்டோதரி வந்து எவ்வளோ பெரிய சிவபக்தின்னு சொல்லிட்டு அவள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அவளுக்கு ஒரு தடவை தோணுமா, ரொம்ப இவர் இவ்வளோ எப்போ பாரு புலித்தோலை போட்டுண்டு கழுத்தில் பாம்பு போட்டுண்டு இப்படியே இருந்துட்டுருக்காரே, நமக்கு இவரை சர்வாலங்காரமாக பார்க்க முடியாதா, அவரை நல்லா நகை நட்டெல்லாம் போட்டுண்டு நல்ல ஜோராக நல்ல வஸ்திரங்கள்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவலாம். அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் வந்து அவருடைய ஒரு 1000 சிஷ்யர்களுக்கு ஆகம விதிகளை பற்றின நியமங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டுருப்பாராம். அப்போது இவ வேண்டினது வந்து அவருக்கு காதில் விழுந்ததும் அவர் சொல்லுவாராம், இந்த மாதிரி மண்டோதரி ஆசைப்படுறா, நான் அவளுக்கோசரம் இங்கேருந்து போக போகிறேன், அவளை பார்த்து இது பண்ணிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அந்த 1000 முனிவர்களும் சேர்ந்து சொல்லுவாளாம், இல்லை
ராவணன் ரொம்ப பொல்லாதவன், உங்களுடைய பக்தனாகவே இருந்தாலும் அவன் ரொம்ப பொல்லாதவன், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அவர் சொல்லுவாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். அப்படி எனக்கு ஏதானு ஆபத்து அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆதிகங்கையில் வந்து ஒரு நெருப்பு பிழம்பு தோன்றும், அதை வச்சு நீங்கள் எனக்கு ஆபத்துன்றது தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போவாராம். அங்கே போனால் மண்டோதரிக்கு வந்து சர்வாலங்காரமாக அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ தேஜஸாக அப்படி ஒரு காட்சி கொடுப்பாராம். இதை பார்த்து அவர் அப்படியே ரொம்ப மகிழ்ந்து போய் அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பலாம். அப்போது அந்த க்ஷணம் பார்த்து ராவணன் வருவானாம். ராவணன் வரான்றது தெரிஞ்சதும் டக்குன்னு இவர் வந்து ஒரு சின்ன குழந்தையாகிடுவாராம். அவர் குழந்தையானதும் இவ கேட்பலாம், ஏன் இந்த மாதிரி அவர் உங்களை அப்படி பார்த்தா என்ன தப்பு, நீங்கள் ஏன் குழந்தையாகணும்னு அப்படி கேட்டதும் சிவபெருமான் சொல்லுவாராம், நீ என்னை இப்படி பார்க்கணும்னு கேட்ட, அதனால நான் இப்படி உனக்கு காட்சி கொடுத்தேன். அவன் அப்படி விருப்பப்படலை, அவனுக்கு அதனால நான் அது மாதிரி காட்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாக மாறிடுவாராம். ஆனால் ராவணன் அங்கேருந்து வந்துட்டு சுவாமி ரூமில் வந்து அவன் பார்த்ததும் குழந்தை ஒன்று இருந்ததை பார்த்துட்டு, இது யார் குழந்தை, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மார்பில் அணைச்சிட்டு கொஞ்சுவானோ. அது பார்த்ததும் மண்டோதரி சொல்லுவாரா, இது வந்து ஒரு 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 தேவர்களோட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவலாம். அப்போ பார்வதி தேவி வந்து ஒரு ரிஷி பத்னியாக வந்து அங்கேருந்து இது என் குழந்தை அப்படின்னு வாங்கிட்டு போய்ட்றாளாம். ஆனால் ராவணன் தூக்கின்ற அந்த நிமிஷம் இவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த ஆதிகங்கையில் வந்து நெருப்பேறிய ஆரம்பித்ததும் அந்த 1000 முனிவர்களும் என்ன பண்ணுறா, ஒருத்தராக அதில் போய் குதிச்சுட்றா. அதுக்கப்புறம் இவர் வந்து இங்கேருந்து பார்வதி தேவிட்டேருந்து வந்து அந்த இடத்துல ஆகம விதி கிளாஸ் எடுத்துட்டுருக்க இடத்துல வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டா, ஒருத்தர் மட்டும் இருந்துட்டுருப்பா. எல்லோரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இந்த மாதிரி குதிச்சுட்டா நெருப்பில் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ நீ மட்டும் ஏன் போகல அப்படின்னு இவர் கேட்பாரா, நீங்கள் தானே நான் வர வரைக்கும் இதெல்லாத்தையும் பாதுகாத்துன்னு சொன்னேன், அதனால் உங்களுடைய சுவடிகளெல்லாம் பாதுகாத்துன்னு நான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் இவர் அந்த 999 பேரையும் திருப்பி உயிர்ப்பித்து எல்லாருக்கும் ஒரு லிங்கமங்களாக ஆக்கி தானும் ஒரு லிங்கமாக ஆகி தனக்குள்ளே இந்த 1000 லிங்கத்தையும் அவர் இது பண்ணிப்பாராம். ஸோ அதனால தான் சஹஸ்ரலிங்கம். அவர் வந்து அவரே ஒரு லிங்கம், அவரை சுற்றி 999 இவாளையும் லிங்கமாக ஆக்கிப்பார். அப்போது ஒருத்தர் மிச்சம் இருக்கிறார் இல்லையா, அவர் கேட்பாராம், என்னை மட்டும் நீங்கள் விட்டுட்டேளே, எனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லுவாராம், அடுத்த பிறப்பு உனக்கு மாணிக்க வாசகராக உனக்கு பிறப்பு கொடுத்து உன்னை வந்து நான் என்னுடைய திருவடியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவாராம். இந்த சஹஸ்ரலிங்கம் கோவில் யாருக்கானு தெரிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த சிவராத்திரியில் அந்த கோவிலையும் போய் தரிசனம் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 விசேஷம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் புதுசாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைகளோடலாம் பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய திருவிளையாடல் சுவாமி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் தான் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இது பார்த்தேன்னா நன்னா பச்சை வாசனையெல்லாம் போக இத்தனை நாள் நன்னா கிளறியிருக்கோம் இதை. ஏன்னா அந்த நம்ம நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கோம் அப்படின்னாலுமே அதில் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும். அப்படி இல்லை நீங்கள் வெள்ளரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் அரைச்சிட்டு இதை பாகா காய்ச்சி இதில் விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் டோட்டலாக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 100 ml கிட்ட நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதில் வறுத்து இந்த முந்திரி பருப்பு பாதாம்லாம் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா தயாராகிடுத்து சுவாமி நைவேத்தியத்துக்கு. ஹோப் இந்த சிவராத்திரியோட கதைகள் நிவேத்தியங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் பிரசாதத்தை எடுத்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கதைகள் இல்லாமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பின்னாடி ஒரு சின்ன பாட்டு வரும், ஆர் பஜன் வரும், நீங்கள் அதையும் கேட்டு ரசிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் இப்போ நவடேஸ் அதை கேட்குறேன்றதுனால நம்ம கண்ணை கொடூரமாக பாடினாலும் பாடிடுறதுன்னு வச்சுட்டுருக்கேன். யாராலும் ஒரு நாள் நீங்கள் யாரும் பாடாதன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்களெல்லாம் விடுறதா இல்லைன்னா
ஸோ கண்டிப்பாக அது ஜஸ்ட் கிட்டிங். நீங்கள் யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிவராத்திரி எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பி கெட்டவ எவரையா நம்பி கெட்டவ எவரையா உம்மை நாயகனே திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவரெவரையா உம்மை நாயகனே திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவரெவரையா எவரையா அம்புலிகங்கை அணிந்த ஜடாதரன் அம்புலிகங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனோமகள் சம்பு கபாலியே அம்புலிகங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனோமகள் சம்பு கபாலியே நம்பி கெட்டவரெவரையா உம்மை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா ஒன்றுமே பயனில்லையென்று உணர்ந்த பின்பவ உண்டென்பார் ஒன்றுமே பயன் இல்லையென்று உணர்ந்த பின்பவ உண்டென்பார் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்நிலை எய்துவதுருது இதை மறந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்நிலை எய்துவதுருதி இதை மறந்தால் அன்று செயல் மறந்தல் அமரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே அன்று செயல் மறந்தல் அமரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு பழகு ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு உனை நம்பி கெட்டவர் எவரையா உம்மை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா எவரையா சிவாய परमेश्वराय चंद्रशेखराय नमो भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम नमः शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमो भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम नमः शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमो भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम नमः शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमो नमो हर नमः पार्वती पतये हर हर महादेव. நானுமே அன்றைய தினத்தில் எங்களுடைய
என்னுடைய குலதெய்வமான தேவதானப்பட்டி காமாட்சிக்கு அன்றைக்கி தான் உற்சவம். அந்த கோவிலில் இருப்பேன். எல்லாருக்கோசரமும் என் பிரார்த்தனை எப்பயும் பண்ணிப்பேன். எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.